இந்த ஹாட் பீட் சீசன் 3ல ஒண்டுகட்டியாவே இருந்த நம்ம விஜய்க்கு ஒரு வழியா ஒரு பேக் ஆடிட்டாங்க. போன வாரம் அதே சீனோட வச்சு முடிச்சிட்டாங்க. என்னடா அடுத்த வாரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க அந்த சீனா காட்டினாங்க. ஒரு வழியா அவங்களோட ஹீரோயினை பார்த்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர்ல வந்து ரெண்டுக்கு வந்துட்டாங்க. சோ எப்படி அது மூலமா லவ் ஸ்டார்ட் ஆயிட்டு கண்டிப்பா அவங்க தான் வந்து ஜோடியாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இன்ட்ரோடக்ஷன் ஆகுறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்மளோட செல்லக்குட்டி அர்ஜுனை கட்டுறாங்க. அர்ஜுனையும் அவங்க காலேஜையும் கட்டுறாங்க. அவர் வந்துட்டு சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மது வந்து சொல்றாங்க வெளியில எது சண்டை நடக்குது அர்ஜுன் போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானா வரல நான் அதுக்காக இங்க வரல நீ போய் வேலையை போற அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ எப்ப பார்த்தாலும் இப்படி சோகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா எப்படிதான் இப்படி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினா அர்ஜுன் ரொம்ப டென்ஷன் எங்க அப்பா அம்மா பத்திலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சாரி அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா பேசி சமாதானப்பட்டு அர்ஜுன் அவங்க கூப்பிடுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்களுக்கு சண்டை வரதுக்கு காரணமே நான் தான். சோ நான் எப்படி முடிச்சு வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ரொம்ப ஸ்மூத்தா முடிச்சு வைக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க நீ முடிச்சு வச்சு நினைச்சியா அப்பா சாமி போது நாளை விடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிண்டல் பண்றாரு. இனிமேல் இடத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அங்கிருந்து போயிட்டாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீனாவை கட்டுறாங்க. ரீனா வந்துட்டு அந்த பொண்ணு அந்த அனு அவங்க அப்பாவோட ஹீரோயின் ரீனாக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க. சோ அந்த பொண்ணு கேக்குறாங்க கீழே ஒருத்தர் பார்த்து அவர் யார் உங்க அண்ணா அப்படின்னா அவர் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரீனா அப்பாவோ உங்களுக்கு பெரிய பொண்ணு இருக்கும்போது ஹேண்ட்ஸமா இருக்காரு அவர் அப்படின்னு சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு அண்ணு வந்து எனக்கு மேரேஜ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர் ரீனா கிட்ட கொடுத்துறாங்க. உடனே ரீனா கீழே வந்துட்டு அப்பா உங்களுக்கு அந்த மேல வந்திருக்காங்க அண்ணு அவங்களை பத்தி தெரியுமா அப்படின்னு எந்த அப்படின்னு நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா முதல்ல நீங்க என்கிட்ட அப்ரூவ் வாங்க உங்க விஷயத்துக்கு நீங்க நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீனா வந்து விஜய் மிரட்டுறாங்க. உடனே விஜய்ல ஓகே ஓகே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது பிடிச்சிருக்கு ஆனா ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்றாரு. உடனே என்ன சொல்றாங்க இன்னொரு விஷயமா சொல்லலாம் உங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். விஜய்க்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஹாப்பி ஆயிடுது. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரீனாவோட கேஸ் தான் கட்டுறாங்க. அவங்க சஞ்சனான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேஷண்ட் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து செக்அப்ல எடுத்திருக்காங்க. சோ கேட்கறாங்க சஞ்சனா கிட்ட யாராவது வந்தாங்க அப்படின்னு ஆமா இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் வந்து எடுத்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்க உங்க ஹெல்த் பத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் கோமா கண்டுட்டு அந்த டைம் வந்து கதை வந்து கேட்கறது என்ன ஆச்சுன்னா எப்படி கோமா கண்டுட்டு அப்படின்னு இல்ல என்னோட பேஷண்ட் கேஸ் வந்து அவர் எதுக்கு எடுத்து நடத்துறாரு அப்படின்னு இல்லைன்னா செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறது தப்பு கிடையாது. உன்னோட பழைய நினைவுகள்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிடும்ன்றதுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணதான் நினைக்கிறாங்க அப்படின்னு என்னோட கேஸ் என்னோட திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு யாரும் இதுக்குள்ள உள்ள வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா கோபப்பட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்கே ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பேஷண்ட் இருக்காரு. ஒரு பேஷண்ட் வந்து அவருக்கு ஆல்ரெடி வந்து அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. சோ ரொம்ப சிவியரான ஒரு இதுல வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்றாரு. அப்ப சரண்யா வந்து அந்த கேஸ் எடுத்து இது கூட எல்லாரும் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களோட பெட்டர் சாய்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட் காட்டுறாங்க. பேஷண்ட் கிட்ட வந்து மானச சி அவங்க வந்துட்டு பேஷண்ட் கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப ஏழப்பட்டவங்க அப்படின்ட்டு வந்துட்டு பேசிட்டே இருக்கும்போது இந்த மானச என்ன வந்து உள்ள சொல்றாங்க அந்த கேஸை வந்து நீங்க எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க நீங்க ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணீங்கன்னா அவங்களால அந்த காசை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. சோ அதனால நம்மளுக்கு தான் லாசஸ் அவங்களுக்கு ஜிஹெச் ரெஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவங்களுக்கு யாருமே பிடிக்கல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கே ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உயிரை காப்பாத்துறதா இருந்தது. இப்ப பணமா தான் இருக்கு. சோ அந்த விஷயம் யாருமே பிடிக்கல. சோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஷண்ட் வந்து மாதிரி பிக்ஸ் வந்து அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க.